அதாவது அண்ணன் எங்கள் மன்னன் ஆறு உயிர் கண்ணன் திசையெட்டும் பரவக்கூடிய அளவில் கண்ணன் தானே. கண்ணன் எங்கள் அண்ணன் யார்? நம்ம ஜெயக்குமார் அண்ணன். ஜெயக்குமார் அண்ணனை பற்றி ஒரு வரியில் எதையும் பேசிவிட முடியாது. அவருக்கென்று பல திசைகள் இருக்குது, பல வழிகள் இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இதில் அவங்க கட்சி உறுதியாக இருக்குது. அதாவது அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற கொள்கையில் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கங்கிறது தெரியாது, ஆனால் உறுதியாக இருக்குது. அது முக்கியமான விஷயம். அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத வலியுறுத்துதாங்களா, அதற்கு ஆதரவாக இருக்காங்களா, இல்லை எதுக்காங்களா, அது தெரியாது. ஆனால் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதில் உறுதியாக இருக்காங்க. புரியல, இல்லை குழப்பமாக இருக்குல்ல? ஏன் அண்ணன் குழப்பும் போது நான் குழப்பணும்னு நினச்சே பேசலைங்க, தெளிவுக்காக பேசுகிறேன். எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரை தெளிய வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நான் இதை பேசுகிறேன். அதாவது அவர்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு, அதிமுகவுடைய நிலைப்பாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற பிஜேபியினுடைய நிலைப்பாட்டை அன்றொரு நாள் ஆதரித்தார்கள். அது ஒரு நிலாக்காலம். இப்போ என்ன நிலாக்காலம் இல்லாமல் என்ன வேற காலமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா இது கனா காலம். இவர்கள் காணும் காலம் இப்போ கனா காலம். நம்ம அவர்களோடு போனால் சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு இல்லாமல் போயிட்டுனா 1-2 கிடைக்கும் என்று நம்புகிறதும். ஏன்னா எஸ்டிபிஐ கட்சி உடனடியாக வராமல் பெறுமோ, அசாதீனின் ஓவைசி கட்சி உடனடியாக வராமல் பெறுமோ. ஏன்னா அவர்கள் வர கூட்டணி பேரம் நடத்தியாச்சு, அவர்கள் வரை நடத்தி ஆச்சு. நம்ம ஏற்கனவே அதிமுகவினுடைய கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பல வீடியோ போட்டிருக்கோம். அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாரெல்லாம், எத்தனை சீட்டுகள், பெட்டிகள் எவ்வளவு அப்படிங்கிறது வர கூட 4-5-6 வீடியோ போட்டாச்சு. அவங்க தொகுதி நிலவரங்கள், வெற்றி வாய்ப்பான நிலவரங்கள் எப்படி இருக்குது, வெற்றி வாய்ப்பு இருந்தால் அவர்கள் எப்படி களமிறக்கப்பட நினைக்கிறார்கள், வெற்றி வாய்ப்பே இல்லை என்கிற தொகுதிகளை யார் யாருக்கு ஒதுக்க பார்க்கிறார்கள். அப்படி ஒதுக்குனா 40 தொகுதிகளை அவர்கள் கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கிட்டு போயிடலாங்கிறது இன்னைய நிலைமை. இப்போ தமிழ்நாடு அரசு 6லிருந்து 12 வரை படித்த பெண்களுக்கு, அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு உயர்கல்விக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற திட்டத்தை மேலும் விரிவாக்கம் பண்ணி பையங்களுக்கும் அப்படின்ட்டாங்க. அரசு பள்ளியில் படிக்கியா, 6ஆப்லேருந்து படிக்கியா, 12 வரை படிக்கியா, சரி நீ மேலே படிக்கணும், மேலே படிக்கணும், முன்னுக்கு வரணும், ஜட்ஜ் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெரிய பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய பெரிய விஞ்ஞானி ஆகணும். இந்த மாதிரியானதுக்கெல்லாம் நான் உன்னை ஊக்குவிக்கிறேன். அதனால் மாதந்தோறும் 1000 ரூபா தரேன். படிக்கிறதுக்கு முக்கியத்துவம். படிக்கிறவன் தான் உயர்வான். உயரும் போது பொருளாதாரம் உயரும், பொருளாதாரம் உயரும் போது இந்த நாடே உயரும் அப்படிங்கிற தத்துவத்தை உள்ளடக்கிய, தத்துவத்தை உள்வாங்கிய அரசாக இந்த திமுக அரசு செயல்படுகின்ற காரணத்தினால் இப்போதைய நிலவரத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கே 40 தொகுதிகளையும் ஒதுக்கிவிட்டு நாங்கள் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், நீங்களா பார்த்து ஒரு 4 ராஜ்யசபா சீட்டு தாங்க அப்படின்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்குது பெட்டர். ஐயோ, கருத்து கணிப்பு அப்படிதாங்க சொல்லுது, ஒன்றும் தவறெல்லாம் இல்லை, அப்படித்தான் சொல்கிறது. ஏற்கனவே ஒரு 3 தொகுதியிலிருந்து 10 தொகுதி வரை எதிர்பார்க்கிறார்கள், வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்கிறார்கள் சொன்னோம். அதிலும் திருநெல்வேலி தொகுதியை அதிமுக எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொன்னோம். அது அந்த அதிமுக எதிர்பார்க்குறாங்க. அந்த திருநெல்வேலி தொகுதியை வெற்றி பெற வேண்டுமானால் யார் வர வேண்டும் வேட்பாளராக? நம்ம மனோஜ் பாண்டியன், PH மனோஜ் பாண்டியன் அவர்கள் உங்களுடைய வேட்பாளராக வர வேண்டும். அவர் ஓபிஎஸை கழட்டி விட்டுட்டு இந்த இடத்துக்கு வரணும். அப்படி வந்தால் வெற்றியை நெருங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் சில வித்தைகளும் அடித்து விடுவார், சிறுபான்மையினர் வாக்குகளை ஏமாற்றி வாங்கியும் கொள்வார். ஏன்னா போன தேர்தலில் அப்படி வாங்கி கொண்டவர். அரிநாடாரை ஆலாங்குளம் சட்டமன்ற தேர்தலில் 5, அது சொன்னால் ஆதாரம் இல்லையா என்கிட்ட, அதனால் அதை சொல்லக்கூடாத. அதாவது அரிநாடார் அவர் போட்ட வேட்பாளர் என்று பரவலாக பேசப்பட்டது அப்படி வச்சுக்கிடுவோம். அவர் அரிநாடார் என்ன பண்ணிட்டாருன்னா
அவருடைய ஜாதிய வாக்குகளை வாங்குவது மாதிரி காங்கிரஸ் வாக்குகள் எங்கெல்லாம் மிகுதியாக இருக்கோ அங்கே போய் ஜாதிய உணர்வுகளை தூண்டி பேசி காங்கிரஸ் வாக்குகளை கவர்ந்தார். ஒரு முக்கியமான ஊர்லங்க நிறைய வாக்கு 3000-4000 வாக்குகள் உள்ள ஊர், கிறிஸ்தவ ஊர். அந்த ஊரில் ஏற்கனவே அரிநாடாருக்கு என்று பேசி முடித்து விட்டார்கள். அவங்க சபையில் பேசி முடிச்சிட்டாங்க. சாமியார் வந்து பேசி முடிச்சிட்டார். நல்லா தெரிஞ்சதுனால தான் சொல்லுது. அதை ஏற்பதும் ஏற்காததும் பார்வையாளர்களுடைய எண்ணங்கள் தான். நீங்கள் ஆதரவு கொடுங்க, சில விஷயங்கள் வெளிவரும், அவ்வளோதான். அப்போ பேசி முடித்த பிறகு ரெண்டாவது மனோஜ் பாண்டியன் போகிறார். போய் சபையில் பேசும்போது, அப்போ நாங்கள் ஏற்கனவே அரிநாடாருக்கு பேசிட்டோமே அப்படின்னு. இல்லை, அரிநாடார் நம்ம பையன் தானே, அவனுக்கானதை நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருப்போமே, நீங்கள் நமக்கு வாக்கு போட்டியெல்லாம் நம்ம ஜெயிச்சிடலாமே அப்படின்ட்டு பேசும்போது, அப்போ அரிநாடாரை ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லுவோம் அப்படிங்கும்போது, அரிநாடாரை கேட்கும்போது அண்ணன் சொன்னால் சரிங்க, நாம் அந்த பக்கமாக வாக்கு கேட்டு வரல அப்படி என்று அவர் அந்த இடத்துல இருந்து ஒருங்கிக்கிட்டார். மொத்த வாக்குகளும் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் அள்ளினார். அதனால் வென்றார். அரிநாடார் 37,000 வாக்குகளை பிரித்தெடுத்தது என்னப்போ பெரும்பகுதி திமுக காங்கிரஸ் வாக்குகள். அதிமுக வாக்குகள் ஒன்று கூட சிதறவில்லை. என்ன இப்போ கூலாக தோல் மேலே அப்படியே இந்த கிளைச்சாளர் தோல் மேலே கை போட்டு மனோஜ் பாண்டியன் வந்து பேசிட்டு போயிட்டார். ஏடா நம்ம வாக்குகள் எதுவும் அனாமத்தாக பெறக்கூடாது, அவன் கலைப்பான், திமுக வாக்குகள் போட்டும் நீங்களும் அவனோடு சால்ரா போடுங்க, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயா, ஏதாவது கோயிலுக்கு வரானா, ஏதாவது பண்ண போகிறேங்கானா கூட்டிக்கிட்டு போ, சால்ரா போடு, ஆனால் ஓட்டுக்கு போடு, நம்ம ஆள் தான் அவன் அப்படின்னு அப்படி கிளைச்சாளர் தோளில் கையை போட்டு அப்படி நேக்கா காது கடித்து விட்டு போனது வரை எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யும். அதனால் அதிமுகவுகள் மொத்தமாக மனோஜ் பாண்டியனை போய் சேர்ந்தது. அவர் வென்றார். 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் 37,000 ஓட்டை அவர் அரிநாடார் பிடிச்சிட்டு போனார்னா 3000 ஓட்டு வித்தியாசத்தில் பூங்கோதையம்மா தோற்று போனாங்க. தோற்று போவதற்கு காரணமாக இருந்தது அரிநாடார் தான். அது இவர்கள் வந்து சாமர்த்தியமாக காய் நகர்த்துவதில் வல்லவர் PH மனோஜ் பாண்டியன் அவர்கள். சிறுபான்மை வாக்குகள் பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தால் கிடைக்காது அப்படின்னுலாம் திமுக காரன் பகல் கனவு கூட காண்டன்னா. அதிமுகவுக்கு பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு விழாது, நமக்கே 10 மொத்தமாக விழுந்துடும் அப்படிங்கிறது உங்களுடைய பகல் கனவு, அறிவிலித்தனம். அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. அவர்களுடைய அணுகுமுறை, அவர்களுடைய ராஜதந்திரங்கள் அவர்களை வெற்றியடைய செய்து விடுகிறது. அதாவது அந்தந்த பகுதியில் உள்ள வேட்பாளர்களுடைய ராஜதந்திரங்கள், அவர்களுடைய சில செயல்பாடுகள், முன்னாடி அவர்கள் தேர்தலில் வென்று சில செயல்பாடுகளை ஈட்டியிருப்பார்கள், அந்த செயல்பாடுகள் அவர்களை முன்னிறுத்தி கொண்டு வருகிறது. அதற்காக பூங்கோதையம்மாவை நான் குறைச்சி மதிப்பிடலாம். அவர்களும் செயல்பட்டார்கள் என்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிராக அவருடைய அம்மாவே புகார் அளிப்பது போன்ற வீடியோக்கள் எல்லாமே அவர்கள் பெரிய கெட்ட பெயரை உருவாக்கியது. அதனால் கூட அவர்கள் தோற்பதற்கு வாய்ப்பு என்று சொல்லலாம். என்றாலும் கூட இவருடைய சிறுபான்மை வாக்கு கவரும் விதம் அந்த அளவில் இருந்தது. இப்போது கூட அவர் பாராளுமன்ற எலெக்ஷனில் அதிமுக இரட்டை சின்னத்தில் அவர் நிற்கக்கூடிய அளவிற்கு அணிமாறினால் சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் எளிதாக கவர்ந்து கொள்வார். கவரும் திறன், அந்த வழிகள் அவரிடம் இருக்கிறது. இதை நம்ம சொல்லி வைக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம பேசி வர இடமே நம்ம அண்ணன் இருக்கார்ல மெயின் ரோடு மேட்டர், அவர் என்ன சொல்றாருன்னா திமுக வீடியோ பாருங்களேன். திமுக வந்து ஒரு குடும்ப அரசியல். அப்பா புள்ள இவர் ஜெயவர்தன் எடுத்துங்க, இது வாரிசு அரசியல் வர இந்த கேட்டகரியே வாரிசு அரசியல் வராது, இது வாரிசு அரசியல் வராது. திமுக நடத்துவது தான் குடும்ப ஆட்சி, அதுதான் வாரிசு அரசியல். எது எங்க அண்ணன் மெயின் ரோடு சொன்னா கேட்கணும். PH பாண்டியனுடைய மகன் PH பால் மனோஜ் பாண்டியன், அவரு MLA எம்பியாகவும் இருந்தவர். PH பாண்டியன் வானளாவிய அதிகாரம் படைத்த சபாநாயகராகவே இருந்தவர். அவருடைய நேரடி வாரிசு தான் மனோஜ் பாண்டியன். அவர் MLA-வாக இருக்காருல்ல, ஏற்கனவே எம்பியா இருந்திருக்காருல்ல அதிமுகவில் தானே. அப்போ இது வாரிசு அரசியல் இல்லையா? திமுக செய்தால் அது வாரிசு அரசியல்.
ஆனால் நீங்கள் செய்தது வாரிசு அரசியல் இல்லையா? ஏன் மதுரையில் ராஜன் செல்லப்பா அவர் எந்த கட்சிக்காரது? அதிமுகக்காரர் தானே. ராஜ் சத்யன் அவருடைய பிள்ளையா இல்லை தத்து பிள்ளையா? நீங்கள் வந்து நம்ம அண்ணன் மெயின் ரோடு வந்து சொல்லுதாருல்ல, என் பையன் ஜெயவர்தன் வந்து வாரிசு அரசியலில் வராது. அது வேறுங்க, இது வேறுங்க. திமுக அப்பா புள்ள, அப்பா புள்ள, அப்பா புள்ள. யாரு மெயின் ரோடு பேசுறது தான் நீங்கள் பார்த்தீங்கல்ல. அப்பா புள்ள, அப்பா புள்ள, அதான் வாரிசு அரசியல்னா உன் புள்ள ஜெயவர்தன் தானே, இல்லை வேற யாரும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. உங்கள் புள்ள தானே, வாரிசு அரசியல் தானே. இதை பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? சரி, நீ ஒன்றாம் மண்ணா இருந்தல்ல, அப்போ ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத், ஓபிஎஸ் ரவீந்திரநாத் யாரு? அது வாரிசு அரசியலில் வராதா? இது அம்மா போட்ட கையெழுத்தான். பையனுக்கு அம்மா இருக்கும்போதே அந்த டிபாம்ல அம்மா கையெழுத்து போட்டாங்க, அத்தாரிட்டி கையெழுத்து அம்மா போட்டாங்க. அதனால வாரிசு அரசியலில் வராதான். யார் போட்டானடா? உன் புள்ள தானே அப்படின்னு பக்கத்தில் உள்ளவன் கேட்பான்ல, கட்சிக்காரன் கேட்பான்ல. ஏன்னா அந்த கட்சிக்காரன் வந்து அவன் பிள்ளைக்கு சீட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான், இல்லை அவனுக்கு சீட்டு கேட்டுட்டு இருப்பான்ல. அவன் உள்ள மைண்ட் வாய்ஸாவது பேசிக்கிட்டு இருப்பான்ல. பின்னாடியே நின்னா கூட அண்ணன் ஜெயக்குமாருக்கு பின்னாடி நின்று மைண்ட் வாய்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான்ல. என்னண்ணே நான் சொல்கிறது அப்படியா? அப்படி இல்லையா? ஏன்னா கோவத்தில் கொந்தளிப்பானா இல்லையா? உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு போச்சு, முடியலை. நீங்கள் ராஜ்யசபா கேட்டு அப்போமே நீங்கள் முன்னுக்கு வந்துக்கணும். நீங்கள் எவ்வளோ பேசக்கூடிய ஆள். நீங்கள் அந்த மாதிரி குடிகாரதும் இல்லை. ஜிவி சண்முகம் மாதிரி அம்மா சின்னம் அப்படின்னு சத்தம் போடுற ஆள் இல்லை. ஓரளவு பொறுமையாக மீடியாவை கையாளக்கூடியவர். ராஜ்யசபாவில் வந்திருக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் பொறுத்தையெல்லாம் அடுத்த ராஜ்யசபாவில் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட ஏற்கனவே என் பையன் எம்பியாக இருந்திருக்கான். அது வாரிசு அரசியல் இல்லை. ஜெயவர்தன் வாரிசு அரசியல் கிடையாது. ஓபிஎஸ் ரவீந்திரநாத் வாரிசு அரசியல் இல்லை. இன்னும் ஜிவி சண்முகம் ஐயாவே அதிமுகவில் இருந்தவர் தானே. எல்லாம் உங்களுக்குன்னா அது வாரிசு அரசியல் கிடையாது. என்ன மைண்ட் செட்டில் தான் பேசிகிட்டு இருக்கீங்க? அதைத்தான் நான் முதல்ல ஆரம்பமாக சொன்னேன். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலில் நாங்கள் அதே ஒரே கொள்கையில் இருக்கோம், ஒரே கொள்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிமுகவுக. ஆனால் அதை ஆதரிக்காங்களா இல்லை எதுக்காங்களா அதை மட்டும் சொல்லவே மாட்டோம். அதை நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏன்னா வாரிசு அரசியல் பண்ணுறது திமுக. ஏன் புள்ள எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுக்கு கேட்கணும்னா அது வாரிசு அரசியலே கிடையாது. எப்படின்னா மெயின் ரோட்டு மேட்ரு அண்ணன் நல்லா இருக்குல்ல.